எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அன்பும் அருளும் நம் உயிரினு மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது வாழ்க்கை வழிகாட்டுதல்களை தங்களால் என்றளவு பின்பற்றி வாழ்ந்து மரணித்த அனைத்து நல்லோர் மீதும், குறிப்பாக ஜும்மா எனும் கடமை ஏற்று இங்கு குழுமிருக்கும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் என்று நிலவட்டுமாக. கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை படைத்ததற்கான நோக்கத்தை தன்னுடைய திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகிற பொழுது, வமா கலத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனிதர்களையும் ஜின்னினத்தாரையும் என்னை வணங்குவதற்காகவே நான் படைத்திருக்கிறேன் என்று குறிப்பிடுகிறார். இந்த உலகத்தில் நாம் படைக்கப்பட்டதற்கான நோக்கமே, முதல் காரணமே அல்லாஹ்வை நாம் வணங்கி வழிபட வேண்டும் என்பதற்காகத்தான். அத்தகைய வணக்கத்தை புரிவதற்கு ஏராளமான வழிமுறைகளை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரவர்களும் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அந்த வணக்க வழிபாடுகளில் மிக முக்கியமானது தொழுகை என்கின்ற வணக்கம். இந்த தொழுகை வணக்கம் தான் இஸ்லாத்திலே சொல்லப்பட்ட வணக்க வழிபாடுகளில் மிக மிக முதன்மையான வணக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் 5 நேர தொழுகை என்பது கட்டாய கடமையாக இருக்கிறது. இஸ்லாம் என்கின்ற மாளிகை நம் வாழ்வில் கட்டமைக்கப்பட வேண்டும் என்றால் அதற்கு இந்த இஸ்லாம் என்கின்ற இந்த தொழுகை என்கின்ற வணக்கம் என்பது மிக மிக அவசியமானது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், புனியல் இஸ்லாமு அலா ஹம்ஸி, 5 காரியங்களின் மீதுதான் இஸ்லாம் நிறுவப்பட்டுள்ளது. ஒன்று கலிமா, 2வது தொழுகை, 3வது ஜக்காத், 4வது ஹஜ்ஜி, 5வது ரமலான் மாதத்து நோன்பு. இந்த 5 காரியங்களின் மீதுதான் இஸ்லாம் கட்டமைக்கப்படுகிறது. நம்முடைய வாழ்வில் இஸ்லாம் முழுமையாக கட்டமைக்கப்பட வேண்டும் என்றால் கலிமாவை சொன்னதோடு நிறுத்திவிடக் கூடாது. அதற்கு அடுத்தபடியாக தொழுகை என்கின்ற வணக்கமும் மிக மிக அவசியமானது என்பதை இந்த செய்தியிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம். அப்ப இத்தகைய இந்த தொழுகையில் இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? தொழுகை விஷயத்துல பலருடைய நிலை எப்படி இருக்கிறது என்றால், பலருக்கு வருடத்தில் ஒரு முறைதான் தொழுகை என்பது. ரமலான் மாதம் வந்துவிட்டால் அந்த ரமலான் மாதத்தில் தொழுகையிலே அதிகமாக ஆர்வத்தோடு இருக்கக்கூடியவர்களாக சிலர் இருப்பார்கள். இன்னும் சிலரை பார்த்தால் இந்த ரமலான் மாதத்தில் கூட இருக்க மாட்டார்கள். பெருநாள் அன்று மட்டும் புத்தாடை அணிந்து கொண்டு பெருநாள் வணக்கத்திலே கலந்து கொள்வார்கள். இன்னும் சிலருக்கு இந்த 5 நேர கடமையான தொழுகை என்பதே ஜும்மா தினத்தில் மட்டும், ஜும்மாவுடைய தொழுகையை மட்டும்தான் வாரத்தில் ஒரு நாள் மட்டும் தொழுகை என்று சொல்லுவார்கள். சிலருக்கு இந்த 5 வேளை ஒவ்வொரு நாளும் தொழுகின்ற 5 வேளை தொழுகையில 3 வேளை தொழுகையை தான் தொழுவார்கள். அல்லது நினைத்தால் ஒரு வேளை தொழுகையை மக்ரிபை மட்டும் தொழக்கூடியவர்களாக பலர் இருப்பார்கள். இப்படி இந்த 5 வேளை தொழுகை கடமையாக்கப்பட்டிருக்கும் பொழுது அதில் மிகுந்த அலட்சியத்தோடு மொத்தத்தில் விட்டுவிடக்கூடியவர்களாகவும், அதில் ஒன்றை விட்டு இன்னொன்றை மட்டும் தொழக்கூடியவர்களாகவும், பலர் சில தொழுகைகளை தொடர்ச்சியாக விட்டுவிட்டு மக்ரிப் தொழுகை மட்டும் கவனம் செலுத்தக்கூடியவர்களாகவும் பல பேரை நாம இப்படி பல வகையிலே பார்க்கிறோம். இந்த தொழுகையை விடுவது என்பது இஸ்லாத்திலே சொல்லப்பட்ட மிக பெரும் பாவங்களின் ஒரு பாவமாக அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். மறுமை நாள்ல சுவனவாதிகள் சுவனத்துக்கு போயிடுவாங்க, நரகவாதிகள் நரகத்துக்கு அனுப்பப்படுவார்கள். நரகவாதிகள் நரகத்துக்கு அனுப்பப்படுகின்ற பொழுது சொர்க்கவாசிகள் நரகவாசிகளிடம் விசாரிக்கிறார்கள், மா சலத்துக்கும் சக்கர், இந்த சக்கர் என்கின்ற நரகத்தில் உங்களை சேர்த்தது எது? எதனால், எந்த பாவத்தை செய்ததினால் இந்த நரக படுகொலியிலே வீழ்ந்து கிடக்கிறீர்கள்? அவர்கள் சொல்வார்கள், லம் நக்கும் மினல் முஸல்லீன், நாங்கள் தொழக்கூடியவர்களாக இல்லை. இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது அல்லாஹ் கடமையாக்கிய வணக்கத்தை, இஸ்லாத்தின் முதன்மை வணக்கத்தை சரியான முறையிலே நாங்கள் நிறைவேற்றாதவர்களாக
இருந்தோம் என்று அந்த நரகவாதிகள் சொல்லக்கூடிய பதிலை அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கிறார். இப்ப தொழுகையை விடுவது என்பது நம்மை மறுமையிலே நரகத்தில் தள்ளக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஸ்லிமுக்கும் காஃபிருக்கும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான வேறுபாடு தொழுகை தான். நாம இஸ்லாத்துல இருக்கிறோம், முஸ்லிமாக இருக்கிறோம் என்பதற்கு அடையாளம் அப்துல்லா என்று அரபு மொழியிலே பெயர் சூட்டி இருப்பது கிடையாது. இப்ராஹிம் என்று நபியினுடைய பெயரை வைத்திருப்பது கிடையாது. முகமது என்று நம்முடைய இறை தூதருடைய பெயரை வைத்திருப்பது கிடையாது. இப்படி அரபு மொழியில் பெயர் சுட்டி இருப்பதோ, நபிமார்களுடைய பெயரை வைத்திருப்பதோ, நபித்தோழர்களுடைய பெயராக நம்முடைய பெயரை சூட்டி இருப்பதோ முஸ்லிமுக்கான அடையாளம் அல்ல. ஒரு முஸ்லிமுக்கும் இறை மறுப்பாளருக்கும் இருக்கக்கூடிய அடையாளமே தொழுகைதான். ஒரு மனிதனிடத்திலே தொழுகை இருந்தால்தான் அவனுடைய வாழ்வில் இஸ்லாம் என்ற கட்டமைப்பு முழுமை பெறுகிறது. அவர் ஒரு முழுமையான முஸ்லிமாக அல்லாஹ்விடத்திலே பரிணமிக்கிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை நமக்கு பல இடங்களிலே எடுத்துரைக்கிறார். இதுல மற்ற தொழுகைகளிலேயே நமக்கு பல அலட்சியம் இருக்கின்ற பொழுது இந்த ஃபஜ்ர் நேர தொழுகை என்பது இஸ்லாத்திலே மிக முக்கியத்துவப்படுத்தி சொல்லப்பட்ட ஒரு தொழுகையாக இருக்கிறது. ஐவேளை தொழுகையும் கடமையான தொழுகை தான், மிக முக்கியமான தொழுகைகள் தான். அதில் அதிகமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு காரியமாக, ஒரு வணக்கமாக ஃபஜ்ர் நேர வணக்கத்தை, காலை நேர தொழுகையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இந்த தொழுகை என்பது எத்தகைய ஒரு அமைப்பு பெற்றது என்றால், காலையிலேயே நாம் விழிக்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய நினைப்போடு இறைவனை நினைவு கூர்ந்தவர்களாக நம்முடைய காலை நேரத்தின் முதல் காரியமாக இறைவனுக்கு நன்றி செலுத்தி இறைவனை தொழுகிற காரியத்தில் ஈடுபட்டால் அது அந்த நாள் முழுவதையும் நமக்கு சீராகவும் சிறப்பாகவும் ஆக்கி தரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு மனிதன் உறங்கிக் கொண்டிருக்கிற பொழுது அவனுடைய தலைமாட்டிலே ஷைத்தான் அமர்கிறான். அமர்ந்து 3 முடிச்சுகளை ஷைத்தான் போடுகிறான். இந்த 3 முடிச்சுகளை போடும் பொழுதும் ஒவ்வொரு முடிச்சை அவன் ஷைத்தான் போடுகிற பொழுதும் இன்னும் நேரம் இருக்கு தூங்கு, இன்னும் நேரம் இருக்கு தூங்கு, இப்பதான படுத்தேன், இன்னும் ஒண்ணு டைம் ஆயிடல, இன்னும் உனக்கு நேரம் இருக்கு என்று அந்த ஷைத்தான் உங்களை உறங்க வைப்பார். ஒரு மனிதர் எழுந்து அமர்ந்து விட்டார் என்றால் அவர் அந்த முதல் முடிச்சிலிருந்து அவர் பாதுகாப்பு பெற்று விடுகிறார். அவர் எழுந்து அமர்ந்து உணவு செய்து விட்டார் என்றால் அவரிடமிருந்து 2வது முடிச்சும் அவிழ்க்கப்பட்டு விடுகிறார். இறைவனை வணங்கி அந்த ஃபஜ்ர் நேர தொழுகையை தொழுது விடுகிறார் என்றால் அவரிடத்திலிருந்து 3வது முடிச்சும் அவிழ்க்கப்பட்டு விடுகிறார். ஷைத்தான் 3 முடிச்சுகளை அந்த மனிதனிடத்திலே போடுகிறார். அந்த 3 முடிச்சுகளை அவிழ்ப்பதற்கான பாரக மந்திரமே தூக்கத்திலிருந்து எழுந்து அமர்கிற பொழுது ஒரு முடிச்சு அவிழ்கிறது. உணவு செய்து விட்டால் 2வது முடிச்சும் அவிழ்கிறது. ஃபஜ்ரை தொழுது விட்டால் 3 முடிச்சுகளும் அவிழ்ந்து விடுகிறது. இப்படி 3 முடிச்சுகளும் அவிழ்ந்து நாம் ஃபஜ்ர் நேர தொழுகையை தொழுது விட்டால் அந்த மனிதர் உள்ளம் தூய்மையோடு உற்சாகமாக நல்ல மனநிலையில் அவர் காலை நேரத்தை அடைவார். அவர் ஒரு தவறான மனநிலையில், ஒரு குழப்பமான மனநிலையில், கெட்ட மனநிலையிலேயும் சோம்பேறித்தனத்தோடு காலை பொழுதை அடைவார். ஃபஜ்ர் நேரத்தை அடைந்து எழுந்து ஃபஜ்ர் தொழுகையிலே கலந்து கொண்டு விட்டார் என்றால் அவருடைய மனநிலை நல்லா இருக்கும், தெளிவான மனநிலையாக இருக்கும், சுறுசுறுப்போடு அவர் இயக்கலாம். அந்த நாள் முழுவதும் அவருடைய நிலை, அவருடைய வாழ்வு நல்ல நிலையில இருக்கும். ஃபஜ்ரை விட்டுட்டாரு, ஷைத்தானுடைய முடிச்சுகளுக்கு வேலை கொடுத்து விட்டார் என்றால் அவர் அந்த நாள் முழுவதும் ஒரு நல்ல மனநிலையில இருக்கவே முடியாது, சோம்பேறித்தனமாகத்தான் இருக்க முடியும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப நம்முடைய வாழ்வில நாம ஒவ்வொரு நாளையும் நல்ல முறையில் கழிப்பதற்கு இந்த ஃபஜ்ர் தொழுகை உதவுகிறது. யோசிச்சு பாருங்க, நாம எங்கேயாவது வெளியூருக்கு போகணும்னு வைங்களேன், காலையிலேயே புறப்படணும், ஒரு 5 மணிக்கெல்லாம் பஸ்ஸை பிடிக்கணும் என்று இருந்தால் அலாரம் அடிச்ச உடனே தான் எழுந்திருச்சு, நைட்டு முழுக்க
போகணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டோம்னா தூக்கமே ஒரு அறகுறையாக தான் வரும். அலாரம் அடிச்ச உடனே வேகமா எழுந்திரிச்சிருவோம், எழுப்பிவிட்ட ஒரு தட்டோட எழுந்திரிச்சிருவோம். ஆனா மற்ற நேரத்துல தொழுகைக்காக எழுந்திருக்க வேண்டும் என்று நினைக்கிற பொழுது அந்த மனநிலை வரமாட்டாங்க. ஒரு அலாரம் அடிக்கும் 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 அடிக்கும், அது 8 மணி வரையும் அடைச்சுக்கிட்டே இருக்கும், தூக்கத்திலிருந்து எழுந்திருக்க மாட்டாங்க. வீட்டுல இருக்கிறவங்க எழுப்பி விட்டு பார்த்திருப்பாங்க, தட்டி விட்டு பார்த்திருப்பாங்க, இவர் எழுந்திருக்க மாட்டார். ஏன்? இரவு உறங்க செல்லுகிற பொழுதே நம்முடைய முடிவை நாம சரியாக எடுத்துடும். இவ்வளவு நாள் விட்டுட்டோம், இனிமேலாவது நாளையிலிருந்து நாம் ஃபஜருக்கு கரெக்டா போயிடணும், காலையில கரெக்டா முடிச்சிடணும். இந்த நம்ம மனசுல ஆழமாக பதிய வைத்து நாம தூக்கத்துக்கு போனோம்னா காலையில நமக்கு தெளிவான ஒரு முழிப்பு வந்துடும். அந்த யோசனையே இல்லாம, எந்த பிளான் இல்லாம சும்மா போய் படுக்கிறோம் வைங்களேன், நம்மளால முழிக்கவே முடியாது. எப்படி பஸ்ஸுக்கு போகணும்னா எப்படி முழிப்பு வருதுன்னா நம்ம நைட்டே நம்ம முடிவு பண்ணிடுறோம். காலையில பஸ் 5 மணிக்கு போனாதான் பஸ்ஸை பிடிக்க முடியும், இல்லைன்னா பிடிக்க முடியாது, இல்லைன்னா சிரமப்படணும், நம்ம போகிற வேலையை பாதிச்சிடும். இதெல்லாம் நம்ம மனசுல பதியும் பொழுதுதான் கண்ணால முழிப்பு வந்துடுது. இது மாதிரி தொழுகைக்கு நம்ம மனசை சரி பண்ணுனா நாம காலையில முழித்து விடலாம். அப்ப அந்த வேலையை நம்ம சரி செய்ய வேண்டும். இந்த ஃபஜர் நேர தொழுகை எந்த அளவுக்கு சிறந்தது என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், லவ் யஅலமூன மா ஃபீஹிமா, இந்த ஃபஜர் தொழுகையிலையும் இஷா தொழுகையிலையும் இருக்கக்கூடிய நன்மையை மக்கள் அறிவார்கள் என்றால் லஅதஹுமா வலவ் ஹப்வன், தவழ்ந்தாவது இந்த தொழுகைக்கு வந்துடணும்னு நினைப்பாங்க. இதுல உள்ள நன்மை மட்டும் தெரிஞ்சிச்சு, இதில் எவ்வளவு நன்மை இருக்கிறது என்பதை அவர்கள் அறிவார்கள் என்றால், உறுதியாக நம்பி விடுவார்கள் என்றால், தவழ்ந்து வந்தாவது இந்த நன்மையை அடைந்து விட வேண்டும் என்று ஒவ்வொரு முஸ்லிமுடைய மூமினுடைய உள்ளத்திலேயும் ஆசை வந்து அவர்கள் தவழ்ந்தாவது வந்து விடுவார்கள். இன்றைக்கு நாம இந்த உலகத்துல ஏதாவது ஒரு கடையில ஒரு ஆஃபர் போட்டுட்டான்னு வைங்களேன், அதற்கு நம்முடைய மக்கள் படையெடுத்து செல்கிறோம். ஒரு சலுகையை பெறுவதற்கு நாம படையெடுத்து செல்கிறோம். ஒண்ணு இல்ல, கவர்மெண்ட்ல மகளிர் உதவித்தொகை 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. இந்த நம்ம இடத்துல 1000 ரூபாய் இருக்கும், 2000 ரூபாய் இருக்கும், அதை விட காசு அதிகமாக கூட இருக்கும். ஆனா பணக்காரர்கள் கூட, செல்வந்தர்கள் கூட அந்த 1000 ரூபாய் பணத்துக்கு விண்ணப்பத்தை படிவத்து கொடுக்கிறது. எனக்கு அந்த பேர் பதியலையா, எனக்கு வருமா வராதா காத்து கொண்டிருப்பது, செல்போன்ல மெசேஜ் வந்துருச்சா வரலையா, வந்துருச்சா வரலையான்னு பார்த்துட்டு இருக்கிறோமே. ஒரு 1000 ரூபாயில் இருக்கக்கூடிய அந்த மதிப்பு தெரிகிற பொழுது அதற்கு எந்த அளவுக்கு நாம போட்டி போடுறோம், எந்த அளவுக்கு நாம சிரமம் எடுக்கிறோம். ரேஷன் கடைக்கு போறோம், கியூல நிக்கிறோம், ஃபில்லப் பண்ணி கொடுக்கிறோம், எல்லா வேலைகளையும் செய்கிறோமே. எதுக்கு? ஒரு 1000 ரூபாய்க்கு. ஃபஜர் தொழுகையில இருக்கக்கூடிய நன்மையை அறிந்தால், உணர்வுபூர்வமாக மக்கள் உணர்ந்து விட்டால் தவழ்ந்தாவது இந்த தொழுகைக்கு வந்துடுவாங்க. நாம வருகிறோமா? இந்த ஃபஜர் தொழுகையிலே கலந்து கொள்கிறோமா? யோசித்து பாருங்கள். ஒரு ஜும்மாவிலே நிறைகின்ற பள்ளிவாசல் ஃபஜர் நேர தொழுகையிலே நிறைகிறதா? ஜும்மா மக்ரிப் நேரத்திலே நிறைகிற பள்ளிவாசல் ஃபஜர் நேரத்திலே நிறைகிறதா? ரமலானிலே இரவு தொழுகையிலே நிறைகிற பள்ளிவாசல் ஃபஜர் நேரத்திலே நிறைகிறதா? யோசித்து பாருங்கள். இந்த ஃபஜர் நேர தொழுகை என்பது யாருக்கு பாரமாக இருக்கும்? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அஸ்கலு ஸலாத்தி ஃபி அஸ்கலு அலல் முனாஃபிகீன மினல் ஃபஜ்ரி வல் இஷா, தொழுகையில மிக பாரமாக எந்த தொழுகை முனாஃபிகீன்களுக்கு இருக்கும் என்றார். நயவஞ்சகர்கள், இஸ்லாத்திலே கடுமையாக கண்டிக்கப்பட்டவர்கள், நரகத்துக்கு நரகத்தின் அடித்தட்டிலே இருப்பார்கள் என்று இறைவனால் சொல்லப்பட்டவர்கள், அந்த நயவஞ்சகர்களுக்கு எந்த தொழுகை பாரமாக சிரமமாக இருக்கும் என்றால் ஃபஜரும் இஷாவும் ரசூலுல்லாஹ். ஃபஜரும் இஷாவிலேயும் அவர்கள் பொருட்படுத்த மாட்டார்கள், அதற்கு முயற்சி செய்ய மாட்டார்கள், தூக்கத்தை கழிப்பார்கள். தங்களுடைய தூக்கத்தை இந்த தொழுகைக்காக தியாகம் செய்ய மாட்டார்கள். அது முனாஃபிக்குகளுடைய அடையாளம் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே. இன்றைக்கு இதை சர்வ சாதாரணமாக நம்முடைய வாழ்க்கையில செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமே. ஃபஜர் தொழுகையை ஒரு பொருட்டாக கருதாமல் இருக்கிறோமே. பலருக்கு ஃபஜர் தொழுகை என்பது வாழ்நாள் முழுவதும் இல்லாத வழக்கமாக ஆகிவிடுகிறது. 4 வேளை தொழுகைதான், தொழுகையாளிகளாக இருப்பார், லுஹர்ல கலந்துக்குவாரு, அஸ்ரில் கலந்து
மகரிப் இஷா 4 வேளை தொழுவார். ஃபஜ்ர் வாழ்நாள் முழுவதும் இருக்கார். சிலருக்கு 3 வேளை தொழுகை, சில பேருக்கு 2 வேளை தொழுகை, சில பேருக்கு 1 வேளை தொழுகை என்று தொழுகை விஷயத்திலே அலட்சியத்தோடு இருக்கிறோமே, இது நயவஞ்சகர்களின் பண்பு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்களே. இந்த எச்சரிக்கை உணர்வு நம்முடைய ஈமானை தட்டி எழுப்ப வேண்டாம். ஃபஜ்ர் தொழுகையை நோக்கி நாம் உந்தி தள்ளப்பட வேண்டாமா? ஒவ்வொரு நாளும் காலை நேரத்திலே பள்ளிவாசல்கள் தோறும் அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம், அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம், தூக்கத்தை விட தொழுகை மேலானது, தூக்கத்தை விட தொழுகை மேலானது என்று அழைப்பு கொடுக்கப்படுகிறது. வார்த்தை சத்தத்திலே கலந்து வருகிறது. இந்த வார்த்தையை கேட்டவுடன், இந்த வார்த்தை அழைப்பு கொடுக்கப்படுகிற பொழுது தூக்கத்தை உதறி தள்ளிவிட்டு பள்ளிவாசல்களை நோக்கி விரைகிறோமா? நான் தூங்குகிற இந்த நிம்மதியான தூக்கத்தை விட, நான் தூங்குகிற சுகமான தூக்கத்தை விட எனக்கு தொழுகைதான் சுகமானது, தொழுகைதான் இன்பமானது. இந்த தொழுகையை நான் சரியான முறையிலே கடைபிடித்து விட்டேன் என்றால் கபருல மண்ணறையில நான் நிம்மதியா தூங்கலாம், சுவனத்திலே நிம்மதியாக வாழலாம். இந்த உலகத்தில் இருக்கிற இந்த தூக்கத்தை நான் சிறிது நேரம் தியாகம் செய்தால்தான் மறுமை நாள்ல நான் நிம்மதியா இருக்க முடியும். கபருல மண்ணறையில நிம்மதியாக தூங்க முடியும். கபருடைய வேதனையிலிருந்து என்னால் தப்பிக்க முடியும். எத்தனை பேர் யோசிக்கிறோம்? சிந்தித்து பாருங்கள். ஃபஜ்ர் நேரத்திலேயே தொழுகை என்பது நன்மையில மிக மிக அதிகமான நன்மைகளை நமக்கு தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த ஃபஜ்ர் தொழுகையை பற்றி சொல்லுகிற பொழுது அஸமுல் அஜ்ர், இந்த ஃபஜ்ர் தொழுகை என்பது பிரம்மாண்டமான கூலியை பெற்று தரக்கூடியது, அதிகமான கூலியை மனிதனுக்கு தரக்கூடியது இந்த ஃபஜ்ர் தொழுகை. அதே மாதிரி இன்னொரு இடத்துல ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது, மன் ஸல்ல சுப்ஹ், யார் சுப்ஹ் தொழுகையை தொழுகிறாரோ ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ், அவர் அல்லாஹ்வுடைய பொறுப்பிற்கு கீழே வந்து விடுகிறார், இறைவனுடைய பாதுகாப்பில் வந்து விடுகிறார். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் நம்மை கொண்டு போய் சேர்க்கக்கூடியது இந்த ஃபஜ்ர் நேர தொழுகை தான், சுப்ஹ் தொழுகை தான். சுப்ஹ் தொழுகை ஒரு மனிதர் தொழுது விட்டால் அல்லாஹ்வுடைய பாதுகாப்புக்கு கீழே வந்து விடுகிறார். அந்த நாள் முழுவதும் அவருக்கு உற்சாகமாக இருக்கும், அந்த நாள் முழுவதும் நல்ல மனநிலையில் இருக்கும். சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு ரொம்ப மனக்குழப்பமா இருக்கு, ஒரு தெளிவான முடிவெடுக்க தெரியல, ஒரே சோம்பேறித்தனமாக இருக்கிறது என்றால் ஃபஜ்ரை தொழுது பாருங்கள், ஃபஜ்ர் தொழுகை நிறைவேற்றி பாருங்கள். ஜமாத்தோடு பள்ளிவாசலில் வந்து ஃபஜ்ர் நேர தொழுகையை சரியான முறையை நிறைவேற்றி வருகிற பொழுது அது நமக்கு ஒரு நல்ல மனநிலையையும் நல்ல முடிவுகளை எடுப்பதற்கான ஆற்றலையும் உற்சாக நிலையையும், சோம்பேறித்தனத்தை நம்ம விட்டு அகற்றிவிட்டு நம் வாழ்வை அல்லாஹ்வுடைய பொறுப்பில் கொண்டு போய் வைத்துக்கொள்ளும். அல்லாஹ்வுடைய பொறுப்பிலே பாதுகாப்பிலே சுபஹ் தொழுதவர் இருப்பார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இன்னொரு இடத்திலே நமக்கு சொல்லுகிற பொழுது, தஜ்தமிஉ மலாயிகத்துல் லைலி வ மலாயிகத்துன் நஹார் ஃபி ஸலாத்தில் ஃபஜ்ர், இரவனுடைய வானவர்களும் பகலுடைய வானவர்களும் ஃபஜ்ர் தொழுகையில் தான் ஒன்றிணைகிறார்கள். அதாவது இங்கே இந்த உலகத்துல பல வானவர்களுக்கு பல்வேறு விதமான வேலைகளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஒவ்வொரு அடியார்கள் செய்வதை எடுத்து எழுதுவதற்கு வானவர்கள், உயிரை கைப்பற்றுவதற்கு வானவர்கள், இப்படி பல வானவர்களுக்கு பல பணிகளை கொடுத்திருக்கிறார். இரவு நேரத்தில் இந்த உலகத்தில் இருந்து மனிதர்களுடைய செயல்களை பதிவு செய்யக்கூடிய வானவர்கள் புறப்பட்டு பகலுக்கான வானவர்கள் வானுலகத்திலிருந்து இறங்கி இரண்டு சாராரும் சந்தித்துக் கொள்ளுகிற நேரம் ஃபஜ்ர் நேரம். அந்த நேரத்துல நீங்கள் குர்ஆனை ஓதி தொழுகிறீர்கள் என்றால் அந்த குர்ஆன் மறுமை நாளில் சாட்சி சொல்லும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஃபக்ரஉ இன் ஷி'தும், அந்த நேரத்தில் நீங்கள் ஓதுங்கள், ஏனென்றால் இறைவன் குர்ஆனிலே சொல்லுகிறான், இன்ன குர்ஆனல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா, ஃபஜ்ர் நேரத்திலே ஃபஜ்ர் தொழுகையிலே ஓதப்படுகின்ற குர்ஆன் மறுமை நாளிலே மூமின்களுக்காக சாட்சி சொல்லும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். தொழுகையிலே வந்து நிற்கிறோம் என்றால், ஓதப்படுகிற குர்ஆனை நாம் செவிமடுக்கிறோம் என்றால், அந்த குர்ஆனுடைய வசனங்கள், அந்த குர்ஆனுடைய வார்த்தைகள் மறுமை நாளிலே அல்லாஹ்விடத்திலே நமக்காக சாட்சி சொல்லும். இறைவா, இந்த மனிதன் மக்கள் எல்லாம் உறங்கிக் கொண்டிருக்கிற பொழுது உன்னை வணங்குவதற்காக, உன்னை வழிபடுவதற்காக தன்னுடைய தூக்கத்தை தியாகம் செய்த
செய்துவிட்டு உதறி தள்ளிவிட்டு பள்ளிவாசலிலே வந்து ஆஜராகி அந்த தொழுகையிலே ஓதப்படுகிற குர்ஆனை செவிதாழ்த்தி கேட்டுக் கொண்டிருந்தார் என்று மறுமை நாள்ல குர்ஆன் நமக்காக சாட்சி சொல்லும். என்ன நடக்கும்னு தெரியாத மறுமை நாள்ல குர்ஆனுடைய பரிந்துரையும் குர்ஆனுடைய சாட்சியமும் நமக்கு கிடைக்கிறது என்றால் இதை விட ஒரு மறுமை பாதுகாப்பு நமக்கு இருக்கிறதா? ஃபஜ்ர் தொழுகையில இது கிடைக்குதுன்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டக்கூடியதை பார்க்கிறோம். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இன்னொரு இடத்துல சொல்றாங்க, மறுமை வெற்றி உங்களுக்கு வேணும்னா சூரியன் உதிப்பதற்கு முன்னால் உள்ள தொழுகையையும் சூரியன் மறைவதற்கு முன்னால் உள்ள தொழுகையையும் நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், லை யலிஜன் நார அஹதுன் மன் ஸல்ல கப்ல துலூஇ ஷம்ஸி வ குரிபிஹா. சூரியன் மறைவதற்கு முன்னாலும் சூரியன் உதிப்பதற்கு முன்னாலும் இருக்கக்கூடிய தொழுகையை யார் சரிவர பேணி தொழுது வருகிறாரோ அவர் நரகத்தில் நுழைய மாட்டார், அவரை நரகம் தீண்டாது, அவர் சொர்க்கத்தில் நுழைவார். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வாக்குறுதி அளிக்கிறார். சொர்க்கத்துக்கு போகணுங்கிற ஆசைப்படுறோம், சுவனத்துக்கு செல்ல வேண்டும் என்று விரும்புகிறோம். அந்த விருப்பம் நம்முடைய வாழ்வில் நிறைவேற வேண்டும் என்றால் சுபஹ் தொழுகை நம்ம வாழ்க்கையில இருக்கும், ஃபஜ்ர் தொழுகை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். அது இருந்துச்சுன்னா நாம எந்த சொர்க்கத்தை விரும்புகிறோமோ அந்த சொர்க்கத்தை இலகுவாக அடைந்து விடலாம். ஆசையை மட்டும் வச்சு சொர்க்கத்துக்கு போயிட முடியுமா? நான் சொர்க்கத்துக்கு போகணும்னு உலகத்தில் இருக்கிறது ஆசைப்பட்டேன், உடனே அல்லாஹ் சுவனத்தினுடைய வாயில் கதவுகளை திறந்து விட்டு விடுவாங்க. என்ன செஞ்ச? சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசை இருந்துச்சுல, அந்த ஆசையின் விளைவா என்ன காரியங்களை செய்தாய், அமல்களை செய்தாய், நன்மைகளை திரட்டினாயா? கேட்பானே அல்லாஹ். அத்தகைய விசாரணைக்கு உட்படாமல் சுவனத்துக்குள்ளே இலகுவாக நுழைய வேண்டும் என்றால் அதற்கு இந்த ஃபஜ்ர் தொழுகை வழிவகுக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். இது எல்லாவற்றையும் விட மிகப்பெரிய பாக்கியம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், இல்லதீன அஹ்ஸனுல் ஹுஸ்னா வ ஸியாதா. யார் இந்த உலகத்திலே வாழுகிற பொழுது நல்லறம் புரிந்தார்களோ அவர்களுக்கு மறுமையிலே நல்ல பிரதிபலனும் அதிகப்படியான ஒரு கூலியும் இருக்கிறது என்று நபிகள் நாயகம் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அதிகப்படியான கூலினா என்னன்னு விளக்குறாங்க. சஹாபாக்கள்கிட்ட அல்லாஹ்வுடைய தூதர்கள் மறுமையில நடக்கிற நிகழ்வை பற்றி சொல்லுகிற பொழுது சூனவாதிகள் சூனத்துக்குள்ளே போன உடனே அல்லாஹ் வந்து அந்த சூனவாதிகள்கிட்ட சொல்வான், துரீதுன ஷைஅன் அஸீதுக்கும், நீங்க ஏதாவது விரும்புறதாக இருந்தா விரும்புங்க, உங்களுக்கு நான் அதிகமாக தருகிறேன் அப்படின்னு பண்ணலாம். அப்ப சூனவாதிகள் சொல்லுகிறார்கள், அலம் தபியம்ல உஜூஹனா துதுகிலனால் ஜன்னா ஒரு துனஜ்ஜீனா மினன்னார். இறைவா, எங்களுடைய முகங்களை எல்லாம் நீ பிரகாசமாக்கி எங்களை நீ நரகத்திலிருந்து காப்பாற்றி சொர்க்கத்துலதான் நுழைச்சிட்டிய, இதுக்கப்புறம் என்ன அதிகப்படியானது இருக்கிறது என்று அவர்கள் கேட்கிற பொழுது அல்லாஹ் தன்னுடைய திரையை விலக்கி தன் தோற்றத்தை அந்த சுவனவாதிகளுக்கு காண்பிப்பான். அதுதான் சுவனவாதிகளுக்கு மூமின்களுக்கு கிடைக்கக்கூடிய மிக பெரும் பாக்கியமாக இருக்கும். அதை பார்த்த உடனே அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேற எதுவுமே தோணாது. அவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். இறைவனை பார்ப்பது என்பது, அல்லாஹை கண்கூடாக பார்ப்பது என்பது இந்த மூமின்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்களிலேயே மிகச்சிறந்த பாக்கியமாக இஸ்லாம் சொல்லுகிறது. அந்த பாக்கியத்தை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற பொழுது, ஃபஇன் இஸ்ததஅதும் அல்லா துக்லபு அலா ஸலாத்தின் கப்ல துலூஇ ஷம்ஸி வ கப்ல குரூபிஹா, நீங்கள் சூரியன் மறைவதற்கு முன்னாலும் சூரியன் உதிப்பதற்கு முன்னாலும் இருக்கக்கூடிய தொழுகை இருக்குது ஃபஜ்ர் அஸ்ர், இதுல எந்த கவன சிதறல்களினாலும் எந்த தூக்கத்தினாலும் மிகைக்கப்படாமல் அந்த தொழுகையிலே நீடித்து நிலைத்திருக்க நீங்கள் சக்தி பெற்றால் அதை நீங்க செஞ்சிடுங்க. ஃபஜ்ர் தொழுகையையும் அஸ்ர் தொழுகையையும் கண்டிப்பாக நீங்கள் பேணி விடுங்கள். அப்படி பேணினீங்கன்னா இந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். அல்லாஹ்வை பார்க்கின்ற மிகப்பெரிய சந்தோஷம் சோனத்துல கிடைக்கும். சொர்க்கத்துல 10 11வது ஆளாக நீங்கள் மறுமை நாளிலே விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு நரகத்துல போய் சொர்க்கத்துக்கு வருவதை விட நேரடியாக சுவனத்துக்கு சென்று அல்லாஹ்வை பார்க்கின்ற பாக்கியம் இருக்குது. அதான் மூமின்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய மகிழ்ச்சி. அது கிடைக்கணும்னா
இந்த தொழுகையை பேணிக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். எனவே இந்த ஃபஜர் நேர தொழுகை என்பது நாம ஒவ்வொரு நாளும் பேண வேண்டியது. ஐவேளை தொழுகையும் கட்டாயம், அந்த ஐவேளை தொழுகையை கட்டாயம் பேணணும். 4 வேளை தொழுகை, 3 வேளை தொழுகை, 2 வேளை தொழுகை, 1 வேளை தொழுகை, வாரத்துல ஒரு நாள் தொழுகை, வருடத்துல ஒரு நாள் தொழுகை எல்லாம் ஒரு மூமின்களிடத்திலே முஸ்லிம்களிடத்திலே இருக்கக்கூடாத பண்பு. ஐவேளை தொழுகையையும் கட்டாயம் பேண வேண்டும். அதில் இந்த ஃபஜர் நேர தொழுகை என்பது அதிகமான கூலியையும் பாக்கியத்தையும் நமக்கு பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது. நாம் எப்படி இந்த ஜும்மா தினத்துல பள்ளிவாசல்கள் நிரம்பி வழிகிறதோ, ரமலான் நாட்களிலே பள்ளிவாசல் நிரம்பி வழிகிறதோ, அதே போல ஃபஜர் நேரத்தில் எப்போது பள்ளிவாசல்கள் எல்லாம் நிரம்பி வழிகிறதோ அப்போதுதான் மக்களிடத்தில்